சுமத்தப்படுகிறார். உலகினை தீர்ப்பிட மண்ணிலே அவதரித்தவர் இதோ தீர்ப்பிற்காக நிற்கிறார். யாரையும் தீர்ப்பிடாதீர் என்றவர் அற்பர்களின் தீர்ப்பிற்காக அவையிலே நிற்கிறார். இவர் குற்றமற்றவர் என்பதை அனைவரும் அறிந்திருந்த போதிலும் அவருக்கு தண்டனை வழங்குவதற்காக அவரையே குற்றவாளி ஆக்குகின்றார்கள். ஆனால் இயேசுவோ மௌனம் காக்கிறார். வார்த்தை இன்று மௌனமாக நிற்கிறது. சாட்சிகள் எல்லாம் பொய் என்று தெரிந்தும், சாவுதான் தீர்ப்பு என்று தெரிந்தும், சத்தியம் சிதைகிறது என்று தெரிந்தும் அமைதி காக்கிறார் அண்ணல் இயேசு. எருசலேம் கோவிலில் பொங்கி எழுந்த சிங்கம் மனித குலம் தலை நிமிர தன் தலைகுனிந்து நிற்கின்றது. இயேசுவின் மீது நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று 3 முறை உரைத்த பிலாத்து அவரை சிலுவை சாவுக்கு கையளித்தான். நாம் பிலாத்துவா அல்லது இயேசுவா? ஜெபம். குற்றம் புரிந்த பிலாத்துவின் பக்கத்தில் அல்ல, குற்றமற்ற இயேசுவின் பக்கத்தில் நின்று பொறுமையாய் அநீதிகளை களைய அருள் தாரும் இறைவா. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தவரின் மீதே சுமை ஒன்று சுமத்தப்படுகிறது. மக்களின் பாவச் சுமையை இறக்கி வைத்தவர் மீதே மிக பெரிய பாரமான சுமை. சுமை என தெரிந்தும் சுகமாக சுமந்தார் சிலுவையினுடைய பாரத்தை. அவருக்கு தெரியும் தான் சுமப்பது சிலுவை அல்ல, தம் மக்களின் பாவங்களே என்று. யாருக்குத்தான் சுமை இல்லை இந்த பூ உலகில்? பூமி மனிதரை சுமையாய் நினைப்பதில்லை, மரம் கனியை சுமையாய் நினைப்பது இல்லை, தாய் தன் கருவை சுமையாய் நினைப்பது இல்லை. ஆனால் நாம் நம் வாழ்வையே சுமையாக நினைக்கின்றோம். சுகமான வாழ்விற்காக நம் வாழ்வையே சுமையாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சுமைகளெல்லாம் சுகமாய் மாறிவிடுகிறது நாம் இயேசுவோடு சேர்ந்து சிலுவையினை சுமக்கும் போது. இயேசுவும் என்னோடு என் சிலுவையை சுமக்கின்றார் என்ற நம்பிக்கை துளிர்விடும் போது எந்த சுமையும் சுமையில்லையே. நாம் பாரமான சிலுவையா அல்லது பரமன் இயேசுவா? நாம் பாரமான சிலுவையா அல்லது பரமன் இயேசுவா? ஜெபம். எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, நான் பிறருக்கு சுமையாக இல்லாமலும் பிறர் சுமையை சுமக்கவும் அருள் தாரும் இறைவா. இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். இயேசு முதன்முறையாக தரையில் விழுகிறார். இயேசு தரையில் விழுந்தாரா அல்லது தள்ளி விடப்பட்டாரா? இந்த மண்ணிலிருந்து தானே மனிதனை படைத்தோம் என்று எண்ணி அந்த மண்ணிற்கு முத்தமிட்டாரா? அல்லது இறைவனால் மனிதராக படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் தானே பாவியானார்கள் என தன் செந்நீரை சிந்தினாரா? அல்லது மண்ணிலிருந்து பிறந்தவன் மண்ணாக போய்விடக்கூடாது, தன்னை போல் விண்ணுக்கும் எழுந்து வர வேண்டும் என்று உணர்த்துவதற்காக கீழே விழுந்தாரா? அல்லது பாரச்சுமையால் மண்ணில் கிறிஸ்து விழுந்ததைப் போல பாவச்சுமையால் இம்மனித இனம் பூமியிலே விழுந்து அழிந்து விடாமல் தன்னை போலவே மீட்பின் வழியில் எழுந்து வர வேண்டும் என்பதை உணர்த்திட கீழே விழுந்தாரா? அல்லது வாழ்க்கையில் நாம் வீழ்வது மீண்டும் எழுந்திடத்தான் என உணர்த்திட விழுந்தாரா? நாம் வீழ்கிறோமா அல்லது மீண்டு எழுகிறோமா? ஜெபம். எம் முயற்சிகளில் நாங்கள் சோர்வடைந்து விழும்போது தூய ஆவியால் எங்களை நிரப்பி எழுந்திடச் செய்திருள வரம் தாரும் இறைவா.
இயேசு தம் தாயை சந்திக்கிறார். பாடுகளின் பாதையில் தன் தாயை சந்திக்கிறார் பரமன் இயேசு. பிஞ்சி குழந்தையாய் இருக்கையிலே நெஞ்சோடு அணைத்து உச்சி முகர்ந்த தாயின் முன்னே உடல் சிதைந்து இரத்த வெள்ளத்தில் காட்சி தருகின்றார். இருவரின் கண்களும் சந்திக்கின்றன, உள்ளங்கள் உரையாடின. ஆனால் உதடுகளோ ஊமையாகி போகின. அளவு கடந்த துன்பம் வந்து அணை கடக்கும் போது வாய் ஊமையாய் போவது இயற்கைதானே. தேவ மகனையே பெற்றிருந்தாலும் கூட அவளும் ஓர் மனித பிறவிதானே. அன்னை என்றாலே அல்லல் பட்டுத்தான் ஆக வேண்டுமோ? இதை உரைப்பதற்காகத்தான் இந்த காட்சியோ? தெய்வ பிறவியே ஆனாலும் கூட தாயின் உள்ளத்தை நோகச் செய்யாதீர் என்பதை உலகுக்கு உணர்த்திடவா? தெய்வம் அனைவருடனும் இருப்பதற்கு பதிலாகத்தான் தாயை படைத்தான் என்பதை நாம் உணர்ந்திடவா? இந்த காட்சி எதற்காக? நாம் நம் தாயை அழ வைக்கிறோமா அல்லது நம் தாய்க்கு ஆறுதல் தருகிறோமா? ஜெபம். தாயை போற்றிய இயேசுவே, நாங்களும் எங்கள் பெற்றோரை மதித்து பாதுகாத்து கடைசி வரை அவர்கள் கண் கலங்காமல் காப்பாற்ற ஆவியின் அருளை நிறைவாய் பொழியும். சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். முதல் முறையாக இயேசு தன் சுமையை பிறர் மேல் சுமத்துகிறார். கட்டாயத்தின் பேரில் சீமோனின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்பட்டாலும் அந்த அனுபவம் அவரது வாழ்க்கை பாதையையே மாற்றி இருக்க வேண்டும். சீமோன் ஒரே ஒரு முறை இயேசுவை பார்த்தார். ஒரே ஒரு முறை அவருடன் சேர்ந்து நடந்தார். ஒரே ஒரு முறை அவருக்காக சிலுவையை சுமந்தார். அதன் பின்னர் அவரது வாழ்வு முழுவதையும் இயேசுவே சுமந்திருப்பார். நம் வாழ்வின் ஏதாவது ஒரு கட்டத்தில் சீமோனை போல் இறை அனுபவம் இருந்தால் போதும். நம் வாழ்வும் அன்றிலிருந்து திசை மாறி போகும். இயேசுவை கல்வாரி பாதையிலே இழுத்துச் சென்றவர்களை பற்றி நாம் ஏதும் அறியோம். காரணம், அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள். பாவத்திற்கு முகவரி கிடையாது, ஆனால் புண்ணியத்திற்கு முகவரி உண்டு. பாவத்திற்கு முகவரி கிடையாது, ஆனால் புண்ணியத்திற்கு முகவரி உண்டு. நாம் உதவி புரிந்த சீமோனா அல்லது இழுத்துச் சென்ற யூதரா? ஜெபம். பரலோக பிதாவே, சீமோனைப் போல நாங்களும் இறை அனுபவம் பெற்று இயேசுவுக்காய் எங்கள் வாழ்வினை அர்ப்பணம் செய்யும் ஆற்றலை ஆவியின் அருளால் தாரும் இறைவா. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் உடைக்கிறார். தோளிலே பாரம், நெஞ்சிலே துயரம், உடலிலே உதிரம். இதோ உலகை தாங்க வந்தவர் உருக்குலைந்து நிற்கிறார். கண்கள் பஞ்சடைந்து, முகம் புழுதி படிந்து, மனித சாயலே இல்லாமல் மனுமகன் நடக்கவே தள்ளாடுகிறார். தேடி வந்தோருக்கெல்லாம் நேசம் காட்டிய தெய்வீக கருணை முகம் களையிழந்து காட்சி தருகிறது. பாவிகளை எல்லாம் தன் பாச பார்வையில் பாதை மாற்றிய கண்கள் ஒளியிழந்து போனது. சுற்றியிருப்போர் சிலர் பரிதாபப்பட்டனர், சிலரோ பரிகாசம் செய்தனர். உலகையே ஆட்டி படைத்த ரோமை இராணுவத்தை துணிச்சலாக எதிர்கொண்டவள் ஒரு பெண், பெயரோ வெரோனிக்காள். இயேசுவின் நிலை கண்டு துடிதுடித்து போனவள்,
அவர் முகம் துடைக்க ஓடோடி வந்தாள். பெண் என்பவள் அன்பின் இலக்கணம். எங்கே ஓர் உயிர் துடித்தாலும் தானும் சேர்ந்து துடிக்கும் தாய்மை பெண்ணிடம்தான் உண்டு. பெண் என்பவள் அன்புக்கு அதிபதி. அதனால்தான் ஆண்டவரே அவளுக்கு தாய்மையை பரிசளித்தார். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் மதித்து அவரது பெண்மையை வாழ்த்தி அவரது தாய்மையை போற்றிட அருள் தாரும். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு ரோஜா மலர்கள் தூவப்பட்டு மங்கள இசை ஒலிக்கப்பட்டு வாழ்த்துப்பாடல் பாடப்பட்டு கல்வாரி பயணம் செய்யவில்லை நம் நாதர் இயேசு கிறிஸ்து. உடல் சோர்வும் உள்ளச் சோர்வும் ஒன்று சேர உண்மை மீண்டும் கீழே விழுகிறது. கல் நெஞ்சம் கொண்ட யூத அதிகார பீடத்தின் வஞ்சக மனம் கண்டு கடவுள் கீழே விழுகிறார். இயேசுவின் சாவு தீர்ப்பில் எதுவுமே முறைப்படி நடக்கவில்லை. கூட இருந்தவனே காட்டிக் கொடுத்து துரோகம் செய்தான். லஞ்சம் கைமாறியது. இருட்டில் கைது செய்யப்பட்டார். இரவிலே விசாரிக்கப்பட்டார். பொய் சாட்சிகள் போலி சாட்சி கூறினர். பதவி ஆசையில் பாதி மனதோடு அநியாய தீர்ப்பு எழுதினான் பிலாத்து. பாதி உண்மை செத்துப் போனது. இதோ மீதி உண்மை விழுந்து கிடக்கிறது. இது வீழ்ச்சி இல்லை, எழுச்சிக்கான முதல் முயற்சி. இறை பயணத்தில் நம் முயற்சி வீழ்ச்சியா அல்லது எழுச்சியா? ஜெபம். எழுச்சியின் தேவனே, நான் விழும்பொழுதெல்லாம் என் நெஞ்சுக்கு உரமாய் உமது வார்த்தையையும் என் காயத்துக்கு மருந்தாய் உமது ஆவியையும் அனுப்பி என்னை தூக்கி நிறுத்தி அருளும். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். பாடுகளின் பாதையிலே பிலாத்துவின் முன் நிறுத்தப்பட்ட போதும், முள்முடி சூட்டப்பட்ட போதும், கசையால் அடிபட்ட போதும், காரி உமிழப்பட்ட போதும், பாரமான சிலுவை சுமத்தப்பட்ட போதும் மௌனம் காத்த நம் இயேசு முதல் முறையாக தன் திருவாய் திறக்கிறார். அதுவும் தன் உடல் வேதனையை வெளிக்காட்டுவதற்காக அல்ல, ஆறுதல் பெறுவதற்காகவும் அல்ல, மாறாக ஆறுதல் தருவதற்காக தன் திருவாய் மலர்கிறார். அந்நாளில் தேவகுமாரனே கண்கலங்கும் அளவுக்கு பாவச்சேற்றில் உழன்று கிடந்தது எருசலேம். அல்லல் படும் வேளையிலும் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். தனக்காக அல்ல, எருசலேம் மக்களுக்காக கண்ணீர் சொரிந்தார் நம் தேவன். நாம் அவருக்காக சிந்துவது பரிதாப கண்ணீரா அல்லது மனமாற்ற கண்ணீரா? நாம் அவருக்காக சிந்துவது பரிதாப கண்ணீரா அல்லது மனமாற்ற கண்ணீரா? ஜெபம். இயேசுவே, உம்மை அழ வைக்கும் பாவங்களை இனி நாங்கள் ஒருபோதும் செய்யாதிருக்க உமது ஆவியின் அருளால் எங்களை காப்பாற்றி அருளும். இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகிறார். மூன்றாவது முறையாக இயேசு மண் மீது விழுகிறார். இயேசுவே, 3 முறை பேதுரு உம்மை மறுதலித்ததற்காக விழுந்தீரோ? மும்முறை முயன்ற போதும், அன்பொழுக அழைத்த போதும், யூதாசு கட்டியிணைத்து காட்டிக் கொடுத்ததற்காக விழுந்தீரோ? 3 ஆண்டுகள் உடனிருந்து உறவாடிய சீடர்கள் கூட மூளைக்கொருவராய் ஓடி ஒளிந்து விட்டனரே என்று
ஒடிந்து போய் விழுந்தீரோ? சென்ற இடமெல்லாம் கூட்டமாக கூடியவர்கள், ஒன்றாக சேர்ந்து ஓசன்னா பாடியவர்கள், ராவி என்று அழைத்தவர்கள், இறையன்பால் தான் சேர்த்த நண்பர்களில் ஒருவர் கூட இந்த இறுதி பயணத்தில் உடன் வரவில்லையே என்று ஏக்கத்தில் விழுந்தீரோ? எழுவதற்காகத்தான் விழுகிறேன் என்று எமக்கு உரைத்திடத்தான் விழுந்தீரோ? எங்கள் பாவங்களால் உம்மை விழச் செய்தது போதுமென எனக்கு உணர்த்திடத்தான் விழுந்தீரோ? நம் வாழ்வில் அன்பு வீழ்ந்து அகந்தை எழுகிறதா, அல்லது அகந்தை வீழ்ந்து அன்பு எழுகிறதா? நம் வாழ்வில் அன்பு வீழ்ந்து அகந்தை எழுகிறதா, அல்லது அகந்தை வீழ்ந்து அன்பு எழுகிறதா? ஜெபம். இயேசுவே, அன்பு விழும்போதெல்லாம் நீர் மீண்டும் விழுகிறீர். அகந்தை அழியும் போதெல்லாம் நீர் மீண்டும் எழுகிறீர். எனக்காய் விழுந்தவரே, அன்பில் நான் எழுந்தருள அருள் தாரும். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. ஆதி மனிதன் ஆதாம் செய்த முதல் பாவம் அவனை ஆடை அணியச் செய்தது. அதன் பின் வந்த மனிதர் செய்த பாவங்கள் இதோ இறைமகன் இயேசுவின் ஆடையை களையச் செய்தது. பாவத்திலிருந்து விடுபட்டு நிர்வாண நிலையை அடையச் சொன்ன இறைமகனுக்கு ஆடையை கழற்றி அரை நிர்வாணம் ஆக்கியது பாவச் சமூகம். மகிமை எனும் ஆடையை துறந்து தனது தெய்வீகத்தை மனித உடலில் மறைத்த இயேசு தன் உடலை மறைத்த ஆடையையும் இழந்து அவமானத்தின் உச்சகட்டத்தில் உருக்குலைந்து நிற்கிறார். ஆவியின் ஆடையை தம் மக்கள் மேல் உடுத்த விரும்பியவர்க்கு பாவிகள் கூடி ஆடை களைந்தனர். இனம், மொழி, கலாச்சாரம் கடந்த இயேசு இதோ ஆடைகளையும் கடந்து நிற்கிறார். நாம் எந்த பக்கம்? இயேசுவின் ஆடைகளை களைந்த யூதரின் பக்கமா, அல்லது ஆவியின் ஆடையை நம் மேல் போர்த்திய இயேசுவின் பக்கமா? நாம் எந்த பக்கம்? இயேசுவின் ஆடைகளை களைந்த யூதரின் பக்கமா, அல்லது ஆவியின் ஆடையை நம் மேல் போர்த்திய இயேசுவின் பக்கமா? ஜெபம். ஆடை களையப்பட்ட இயேசுவே, நாங்கள் ஆடை அணிந்த போதும் எங்கள் பாவச் செயல்களால் நிர்வாணமாய் உணர்கிறோம். உம் மேலாடையை எங்கள் மேல் போர்த்தி எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். மரத்திற்கும் மனிதனுக்கும் சிநேகம் அதிகம். வாழ்வு முழுவதும் வரம் தருவது மரம். தாளாட்ட தொட்டிலாய், நடக்க நடைவண்டியாய், எழுத எழுதுகோலாய், மணக்கும் சந்தனமாய், ஒதுங்க நிழலாய், இருக்க குடிலாய், காற்றாய், மழையாய், இன்னும் பல பல. எல்லாம் மரத்தின் வரம். ஆனால் படைப்பிற்கு முரணாக வாழ்வு தரும் மரத்திலிருந்து இதோ சாவு வந்தது. இதோ ஒரு பட்ட மரத்திலே பச்சை மரம் ஆணியால் அடிக்கப்படுகிறது. அருள் தரும் கருவியாக, மீட்பின் சின்னமாக மாற்றினார் நம் தேவ மைந்தன். இந்த 2000 ஆண்டுகளில் இந்த பட்டுப்போன சிலுவை மரம் எத்தனையோ பேரின் வாழ்வு பாதையை மாற்றி இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதால் பாவ சின்னம் புனிதமடைந்தது. ஒரு மரத்தையே புனிதமடைய செய்த இறைவன் மனிதராகிய நம்மை புனிதமாக்க மாட்டாரா? ஒரு மரத்தையே புனிதமடைய செய்த இறைவன் மனிதராகிய நம்மை புனிதமாக்க மாட்டாரா? நம்மை மீட்க இறைவன் தயாராக இருக்கையில் நமக்கு ஏன் தயக்கம்? நம்மை மீட்க
இறைவனே தயாராக இருக்கையில் நமக்கு ஏன் தயக்கம்? ஜெபம். சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம் சிலுவையால் எங்கள் பாவங்களை அடித்து நொறுக்கி உம் இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கியருளும். இறந்து தொங்கும் இயேசுவே, இனியும் உம்மிடம் நான் கேட்க என்ன இருக்கிறது? எனக்காக உயிர் தந்த நீர் மட்டுமே போதும். எனக்காக உயிர் தந்த நீர் மட்டுமே போதும். எனக்காக உயிர் தந்த நீர் மட்டுமே போதும். இயேசுவை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். மங்கள வார்த்தை நாளின் போது மாதாவின் உள்ளம் கலங்கியது. அங்கே முதல் வியாகுலம். குழந்தை பிறக்க இடமின்றி அடைந்தார். அங்கே இரண்டாவது வியாகுலம். உமது இதயத்தை வாழ்வொன்று ஊடுருவும். அது மூன்றாவது வியாகுலம். குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடினார். அங்கே நான்காவது வியாகுலம். 12வது வயதில் இயேசு காணாமல் போனதால் பதறினார். அங்கே 5வது வியாகுலம். 30வது வயதில் இயேசு தன் வீட்டை விட்டு புறப்பட்டார். அங்கே 6வது வியாகுலம். இதோ வியாகுலத்தின் உச்ச கட்டத்திலே அன்னை மரியா. இங்கே 7வது வியாகுலம். அலையிடை பிறவா அமிழ்தே, மலையிடை பிறவா மணியே, அழகே, அற்புதமே, அதிசயமே, ஆனந்தமே என சீராட்டிய அன்னைமடி இன்று இறந்த இயேசுவின் உடலை தாங்குகின்றன. கதறி துடித்திருக்காதோ அந்த தாயுள்ளம்? ஜெபம். வியாகுல மரியே, ஆபேலின் இரத்தம் முதல் இயேசுவின் இரத்தம் வரை பூமியை நனைத்த அத்தனை மாசற்ற மனிதர்களின் இரத்தத்திற்காகவும் மனம் உருகி மன்னிப்பு வேண்டுகிறோம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். எத்தனை கோடி மனிதர்கள் நமக்கு முன்னால் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தும் போனார்கள். ஒவ்வொரு கல்லறையும் நமக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு என எடுத்துச் சொல்லும் போதி மரமே. அற்ப காலத்தில் ஆட்டம் போட்ட எத்தனையோ மனிதர்கள் போன இடம் தெரியவில்லை. சில்லறைக்காக மட்டுமே வாழ்ந்து கல்லறையை அடைவதால் என்ன பயன்? நாம் நம்பும் புகழ் மங்கி போகும், பொருள் விட்டு போகும், உடல் வலிமையோ உதிர்ந்து போகும், உயிர் உடலை விட்டு போகும். இறுதியில் வெற்றி பெறுவது மரணமே. ஆனால் இயேசுவின் கல்லறை வித்தியாசமானது. அவர் இறந்தபோது மரணமும் இறந்து போனது. அவர் சாவை புதைத்துவிட்டு தான் மட்டும் எழுந்தார். இயேசு உயிர்த்தார். ஆம், இயேசு மட்டுமே உயிர்த்தார். அவரின் சாவு உயிர்க்கவில்லை. ஏனெனில் அவர் இயேசு கிறிஸ்து. நாமும் பாவத்தை தொலைத்து வாழ்வில் உயிர்ப்போம். நாமும் பாவத்தை தொலைத்து வாழ்வில் உயிர்ப்போம். ஜெபம். பரம தந்தையே, என் நேரமும் என் மரணத்தை நான் நினைவு கூர்வேனாக. என் மரண நினைவு எனது ஆன்ம வாழ்வை புதுப்பித்து எனக்கு நல்ல மரணம் அமைய
அருள் தாரும்.